இந்த மாதிரி காலை நேரத்து பயணம் வந்து மனதுக்கு ரொம்ப இதமானது. அதை விட நம்ம தனியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டா அதை விட ஒரு சந்தோஷமானது வேற எதுவுமே கிடையாது. மார்க்கோ போலோ, யுவாங் சுவாங் இவங்களுடைய பயணங்கள் எல்லாமே காட்டு வழியில் மிருகங்களுக்கிடையே போராட்டமாக அவங்களுடைய பயணங்கள் இருக்கும். வழிகள் இல்லாமல் என்ன பாதை அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த பாதையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலத்து பயணங்கள் எல்லாமே வித்தியாசமானதாக மாறி போயிடுச்சு. ஒன்று விண்வெளி பயணமாக இருக்குது, இன்னொன்று கடல் வழி பயணமாக இருக்குது, இன்னொன்று தரை வழியில் சரியான பாதையில் இப்போது பயணங்கள் எல்லாமே நவீனமானதாக மாறி போச்சு. இந்த பயணங்களில் தனியாக பயணம் செய்கிறது ரொம்ப அற்புதமானது. அதுவும் ரோட்டில் போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அழகானது. நம்முடைய கட்டமைப்பு, சாலைகளினுடைய கட்டமைப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மேம்பட்டுருச்சு. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சாலைகளின் அமைப்பு இப்போ இல்லை. இன்னும் சாலைகள் எல்லாமே நவீனமானதாக மாறி போயிடுச்சு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த இணைக்கிறது ரொம்ப பக்கமாக நமக்கு மாறிடுச்சு. எல்லா வழிகளுமே வாழ்க்கையில நம்ம எங்கேயோ அழைத்து போய் நிறுத்திடுது. ஒரு பாதைக்கு அப்படின்றது முடிவு அப்படின்றதே கிடையாது. முடியக்கூடிய இடத்துல இருந்து அடுத்த பாதையை நம்மால உருவாக்கும். இது நமக்கு சொல்லக்கூடியது வாழ்க்கையில எவ்வளவுதான் துயரங்களை நாம் அனுபவித்தா கூட அத்தனை துயரங்களும் ஒரு இடத்துல வேற பாதையை நோக்கி நமக்கு ஆறுதலாக மாறும். வேற ஒரு சூழல்ல மிகப்பெரிய ஆறுதல் கிடைக்கும். எப்படி பாதைகள் பிரிந்து பயணிக்குதோ அதை போல நம்முடைய துயரங்களும் நிலையானதா இல்லாம வேற வேற பாதையை நோக்கி பிரிந்து பயணிக்கும் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டு காடு மலையெல்லாம் கடந்து வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன். இந்த இடம் அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பான ஒரு இடமா தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் ஏற்காட்டில் கடைகோடியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப இன்டீரியலான ஒரு பிளேஸு. இந்த பிளேஸு பார்க்குறதுக்காக தான் காலையில் தொடங்கிய பயணம் வந்துகிட்டே இருக்குது. காடு மலையெல்லாம் கடந்து வந்து நின்றுட்டேன். நமக்கு பிடித்தமான இடம், நமக்கு பிடித்தமான சூழல், நமக்கு பிடித்தமான ஓசை, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாம் இந்த இடத்துல நிற்கிறது நமக்கு மிகப்பெரிய தியானத்தை போல தான் இருந்துகிட்ருக்கு. சன்னியாசிகள் குகைகளில் தியானம் செய்வாங்க, உழைப்பாளிகள் தன்னுடைய உழைப்பில் தியானத்தை செய்வாங்க. அதே போல தான் நமக்கு பிடித்தமான ஒரு வழிகளில் நம்முடைய மனதை அதில் ஆட்படுத்தி அதுக்காக நம்ம அர்ப்பணித்து நிற்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய தியானம் அப்படின்னு சொல்லலாம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்க இது நமக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்றதுல மிகப்பெரிய நம்பிக்கை. எல்லாம் எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. நாம் இந்த இடத்துல நின்றுக்கிட்டு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம், இயற்கையை பார்த்துக்கிட்டு. பயங்கரமான த்ரில்லிங்காக இருக்குது. இந்த உலகத்தினுடைய அழகு எல்லாமே காலை பொழுது தான் பதிக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுவும் இந்த காலை பொழுத காடுகளில் நம்ம பயணிக்கும் போது நினைச்சா பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு மறுபக்கத்தை நம்ம பயணிக்கிறது போலதான் நம்ம வாழ்க்கையே நமக்கு ஏதோ ஒரு புதுசான ஒரு அனுபவத்தையும் ஒரு புதுசான ஒரு மனநிலையையும் உருவாக்கி கொடுக்கறது ரொம்ப விசித்திரமா இருக்கு. தயவு செய்து உங்களால் முடிந்தா இந்த காலை பொழுத காட்டில் பயணிச்சு பாருங்க. அது நாம் இப்போ வரக்கூடியது எனக்கு ரொம்ப பெரிய வியப்பா இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு, சில நேரத்தில் பயத்தையும் கொடுக்குது. அடர்ந்த இந்த காஃபி தோட்டங்கள்ல இந்த சில்வர் உட் மரங்களுக்கு இடையே பயணிக்கிறது அப்பா ஒரு மிகப்பெரிய துணிக. குளிர்
குளிருக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. தம்பி மூஞ்சி காட்டு குட்டி. எங்க ஆளு ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காரு. பேர் என்ன குட்டி? விமலேஷ். நாகலூர் ஸ்கூலு. அழகா அவரை போய் இறக்கி விட்டுட்டு அப்படியே இந்த டிராவலை அப்படியே கன்டினியூ பண்றாங்க. வழியில ஒரு காட்டு மாடு பார்க்கறதுக்கே பயந்துட்டேன், அப்படியே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பைக் வந்துச்சு, அந்த பைக்கோட சேர்ந்துக்கிட்டே வந்தேன். அதுக்குள்ளார அந்த மாடு உள்ளே போயிடுச்சு, காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தம்பி சொல்கிறாரு, அது இடிச்சு போடுண்ணா அப்படின்னு சொன்னார். கேட்குறதுக்கே செம்மையாக இருக்குது. அதான் அதை பார்த்தது தான் பெதறி போயிட்டேன். எவ்வளோ இருக்கு? 2 ஏக்கர். 2 ஏக்கரில் என்ன போட்டிருக்கீங்க தம்பி? காப்பி மிளகா. அறுவடை வருதா? பரவாயில்லப்பா. இப்போ நாகலூர் வந்துட்டோம். தம்பி இறக்கி விடணும். ஆனால் உடம்பெல்லாம் சிலுக்குது, முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குட்டி பையன். இங்கேருந்து எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும்ல ஏற்காடு. 4 கிலோமீட்டர் தான், அவ்வளோதான். ஏற்காடு வந்தாச்சு. இந்த வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காலை பொழுது எனக்கு இது. இந்த ஃபைனலாக ஏற்காடு வந்துட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர் தான் ஏற்காடுக்கு இருக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி நீங்கள் பயணம் செய்து பாருங்க. அது தனியாக த்ரில்லிங்காக. ஃபைனலாக ஏற்காடு வந்துட்டோம். இங்கிருந்து இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தான் ஏற்காடு இருக்கு. வாழ்க்கையில வந்து இந்த காளையை எப்போதுமே மறக்க முடியாது என்னால. அது தனியா இதை விட அடர்ந்த பகுதி, நிறைய பயத்தை, மிஸ்டீரியஸா இருக்கக்கூடிய ஒரு பகுதி, பயத்தை உருவாக்குன ஒரு பகுதி. எனக்கு என்ன நடந்துருமோ அப்படின்னு ஒரு த்ரில்லிங் எனக்கு இந்த பயணம் கொடுத்துச்சு. ஓகே, செம சூப்பர். வந்துட்டோம். இங்க இருக்கக்கூடிய வாசனை இருக்குல்ல, காற்றினுடைய வாசனை இருக்குல்ல, சொல்ல முடியல. எனக்கு இந்த சூழலை என்னால வார்த்தைகள்ல சொல்ல முடியல. இதை அனுபவிச்ச நிச்சயமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த பயணத்தை தொடருங்க. மழை, சரியான மழையா நேற்று. அந்த மழையினுடைய காரணமா எங்க பார்த்தாலும் ரோட்ல வந்து தண்ணி தான் இருந்துட்டு இருக்கு. அது இல்லாம பாதுகாப்பா ஓட்ட வேண்டியதா இருக்கு. பாய்.
இந்த இடத்துல இந்த சூழல்ல ஸ்கூல் போற குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் பேசினேன். அவங்க பேசும்போது இந்த என்ன சொல்றது, அப்படியே அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இடையிலேயே வரக்கூடிய கேப் இருக்குல்ல, அந்த குளிரால வரக்கூடிய கேப் அவ்வளோ அழகா இருக்கு. ஆனால் அவங்க எப்படி தான் கிளாஸ் ரூம்ல உட்காந்து பாடத்தை படிக்க போறாங்க, எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு எதுவுமே தெரியல. பயங்கரங்க. இந்த இடத்துக்கு நண்பர்களோட இதே போல் 2 வீலரில் வந்திருக்கோம், ஃபேமிலியோட காரில் வந்திருக்கோம். ஆனால் இதே பாதையில் தனியாக, அது இந்த மாதிரி ஒரு காலை பொழுதில், இந்த மாதிரி ஒரு பனி சூழலில் நமக்கு வர்றது வந்து ஏதோ ஒரு அற்புதமான ஒரு வேற ஒரு லோகங்க. இந்த உலகத்தினுடைய மிக அற்புதமான காலை பொழுது எனக்கு இப்போ இன்னைக்கு வாய்ச்சிருக்கு. இந்த இடத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், என்னுடைய கடந்த கால துயரங்களும் சரி, எதிர்கால கனவுகளும் சரி, எதுவுமே கிடையாது. இந்த பொழுதுலேயே இந்த வாழ்க்கை முழுவதையும் இதே சூழல்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையை இது உருவாக்குது. என்னுடைய சிந்தனையில் எந்த விதமான அழுத்தத்தையும் என்னால் இப்போ பார்க்க முடியல. இந்த காலை இந்த உலகினுடைய மிக ஆசீர்வதிக்கப்பட்ட காலை எனக்கு. ஃபைனலி அண்ணா பார்க் அண்டு ஏற்காடு லேக்